இந்த உலகம் உனக்குள்ள உன் மனதை கரப்டாக்கின இந்த ஜனங்கள் உன் மனதை கரப்டாக்கி விட்டாங்க. இந்த பாவம் அதுக்கு உன் மனதை அப்படி கெடுத்து வச்சிருக்கு. நான் அப்படிப்பட்டவர் இல்லை. என்கிட்ட மன்னிப்பதற்கு தயை பெருத்து இருக்கிறது. நான் நிறைய மன்னிப்பு வச்சிருக்கேன். ஏராளமான மன்னிப்பு என்கிட்ட இருக்கு. நீ எங்கேயோ போகணும்னு நினைக்காத, என்கிட்டயே திரும்பி வா, என்கிட்டயே வா. அப்போ ஆண்டவருடைய நினைவு அற்புதமான நினைவு. அந்த நினைவுல எந்த தீங்கு இல்லை, அந்த நினைவுல பழி வாங்குதல் இல்லை. அந்த ரெண்டு விதமான நியாய தீர்ப்பை பத்தி வேதம் சொல்லுது. ஜஸ்டிஸ் அப்படின்னு வேதம் போதிக்கும் போது ரெண்டு விதமான ஜஸ்டிஸை பத்தி பேசு. ஒரு ஜஸ்டிஸ் என்னன்னா பழி வாங்குற நியாய தீர்ப்பு. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், நீ என்ன செய்தியோ அதுக்கான தண்டனை. அதை மீறும் பொழுது அதற்காக செலுத்தப்படுகிற தண்டனை. நிறைய நேரங்கள்ல நம்முடைய மனது அப்படிதான் நம்பிட்டு இருக்குது. பழி வாங்குகிற, கடவுள்னாலே பழி வாங்குகிறவர், கடவுள்னாலே தண்டிக்கிறவர். அப்ப அந்த அந்த மனதை விட்டு வெளியில வர சொல்றார். அது ஏன் நினைவு கிடையாது. நான் மனதுருகுகிறவர், நான் மன்னிக்கிறவர், என் நினைவு உயர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றார். கடவுளாலே கடவுளாலே தண்டிக்கிறவர் நினைக்கிறாங்க. கர்த்தர் சொல்றார், கடவுள்னா மன்னிக்கிறவர்ன்றத மனதில் கொண்டு வா. எல்லாம் என் கூட சேர்த்து சொல்லுங்க, கர்த்தர் மன்னிக்கிறவர்.